ஒரு வகையில் அது சரியும் கூட. ஹிஸ்ட்ரி கொஞ்சம் டீப்பாக படிச்சிங்கன்னா ஜாப்பனீஸ் ஆர்மியோட அட்ராசிட்டிஸ் இன் சைனா அண்ட் கொரியா நீங்கள் படிக்கலாம். இந்த சாங் ஜனகணமன, அதாவது வந்தே மாதரம், வந்தே மாதரம், அதுக்கப்புறமா ஜனகணமன. இந்த ரெண்டுக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஜனகணமன வாஸ் கம்போஸ்டு பை ரவீந்திரநாத் தாகூர். ஃபர்ஸ்ட் சங்கட் முதல்ல எங்க பாடுறாங்கன்னா கொல்கத்தா மாநாட்டில் பாடுறாங்க. என்னைக்குன்னா 27 டிசம்பர் 1911 பாடுறாங்க. சரிங்களா? அதே வந்தே மாதரம் பங்கிங் சந்திர சட்டர்ஜி அவர் தான் அதை ஏற்றுறாரு. இந்த பாட்டை முதல்ல யார் பாடுறாரு அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடுறாரு. இதை குழப்பி எப்பயும் கேட்டுட்டே இருப்பாங்க. ரவீந்திரநாத் தாகூர் ஜனகணமன எழுதினாப்புல அது 1911 பாடப்பட்டது. வந்தே மாதரத்தை பங்கிங் சந்திர சட்டர்ஜி எழுதினாரு. அதை முதல்ல ஒரு ஃபோர்த்ல பாடினது ரவீந்திரநாத் தாகூர். அது எப்ப பாடுறான்னா 1896ஆம் ஆண்டு பாடுறாரு. மகாத்மா காந்தி வாஸ் அசாசினேட்டடா, அதாவது இந்திய ஜனநாயகத்தில் இது ஒரு கருப்பு நாள். ஜனவரி 30, 1948. அதாவது பிரிட்டிஷ்காரங்கள காலத்துக்கும் அவர் எடுத்து போராடினாரு. அந்த பிரிட்டிஷ்காரன் கூட அவர் ஒன்றும் பண்ணல, உயிரோடு தான் வச்சிருந்தான். ஜெயிலில் இருக்கும்போது கூட அவரோட ஹெல்த்து நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒழுங்கா வச்சிருந்தான். அவங்க சுதந்திரம் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறமா அவரை மகாத்மாவை நம்மளால பார்த்துக்க முடியல அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு கண்டிஷன். பிரிட்டிஷ்காரங்க எப்பவுமே சொல்லுவாங்க, இந்தியாவுக்கு சுதந்திரம் கொடுத்தோம்னா இந்தியாவை இந்தியர்களால் கவர்ன் பண்ண முடியாது. அதாவது லார்ட் டஃப்ரின் என்ன சொல்லுவாருன்னா, அதாவது முஸ்லீம் லீக் ஃபவுண்ட் ஆகிற சமயத்தில் அவர் தான் உதவி இருக்காரு. ஸோ அப்போ ஏங்க இந்த மாதிரி இன்ஸ்டியூஷன்லாம் கிரியேட் பண்ணுறீங்க, இந்த இன்ஸ்டியூஷன்லாம் பின்னாட்களாக பிரிட்டிஷ்காரங்களுக்கு தலைவலியாகிறதா அப்படின்னு கேட்கும்போது லார்ட் டஃப்ரின் என்ன சொன்னாராம், அதாவது த எஜுகேட்டட் இந்தியன்ஸ் ஆர் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி. அதாவது மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி, மைக்ரோஸ்கோப்னாவே சின்னது, மைனாரிட்டினா சின்னது. ஸோ அவங்க சின்னதுலேயும் சின்னவங்க அப்படி சொன்னாங்க. ஸோ அதை தான் நம்ம நிரூபித்தோம். 30 ஜனவரி 1948 வாழ்க்கை முழுக்க வாழ்நாள் முழுக்க அகிம்சைக்காகவும் உண்மைக்காகவும் தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்ட ஒரு மனுஷனை துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கணும். அது நம்ம நாட்டுக்கு ரொம்ப அவமானகரமான நாள். ட்ரஸ்ட் வல்லபாய் பட்டேல் சர்தார், அதாவது நல்லா பாருங்க, வல்லபாய் பட்டேல் முதல்ல சர்தார்னு கூப்பிட்டு மகாத்மா காந்தி. ஸோ மகாத்மா காந்தி முதல்ல மகாத்மா அப்படின்னு கூப்பிட்டு சர்தார் வல்லபாய் பட்டேல். ரெண்டு பேரும் குஜராத்காரங்க. இந்த சத்தியாகிரக போராட்டங்கள் நம்ம வரிசை கிரமமா அடுக்கணும். அப்படி பார்த்தோம்னா சம்பாரண் சத்தியாகிரகம் 1917, அதாவது காந்தியடிகள் 1915ஆம் ஆண்டு இந்தியாவுக்கு வர்றாரு. அவர் இந்தியாவுக்கு இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்கிறார். அப்படி சுற்றுப்பயணம் செய்து பார்க்கும்போது சம்பாரண் அப்படிங்கிற பகுதியில் மக்கள், குறிப்பாக விவசாயிங்க ரொம்ப ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்காங்க. அவங்க அவுரி பயிர் செய்ய சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவங்கள துன்புறுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த அவுரிக்கு ஒழுங்கான விலையும் கொடுக்கல. அதாவது இண்டிகோன்னு சொல்லுவாங்க, அது ப்ளூ கலர்ல நீளம் கொடுக்கும். ஸோ அது அந்த இடத்துல காந்தி தன்னோட முதல்ல சத்தியாகிரகத்தை ஆரம்பிக்கிறார். ஸோ காந்தியாரோட சத்தியாகிரகங்கள். அதுக்கு அடுத்து பார்த்தோன்னா ரவுலட் சத்தியாகிரகம் 1919. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சால்ட் சத்தியாகிரகம் 1930. கடைசியா தனிநபர் சத்தியாகிரகம் 1940. ஏன்னா இந்த சத்தியாகிரகங்கள்லாம் முன்னெடுத்து மக்கள் இதுக்கு சரிப்பட மாட்டாங்க, எப்ப பார்த்தாலும் வயலன்ஸ் பாப்பப் ஆகுது, மக்கள் இன்னுமே அகிம்சை வழி போராட்டங்களுக்கு தயாராகன்னு காந்தியடிகள் முடிவு பண்ணதால போராட்டங்களுக்கு மக்களே வேண்டாம், நாங்களே போராடிக்கிறோம். அதாவது அந்த அந்த அகிம்சை வழிக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய சிலர் மட்டும் காந்தியால் ஹேண்ட் பிக் பண்ணப்பட்டு அவங்க மட்டும் போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ அதில் பார்த்தோன்னா அந்த இண்டிவிஜுவல் சத்தியாகிரகத்தில், தனிநபர் சத்தியாகிரகத்தில் முதல் தியாகி ஆச்சாரியா வினோபா பாவே, பின்னாட்களில் பூமிதான இயக்கத்தை நடத்தினவர்.
ரெண்டாவது சத்தியாகிரகி நேரு, மூணாவது சத்தியாகிரகி பிரம்மதத். இந்த மூணு முக்கியம். அதாவது காந்தியார் ஏன் தனிநபர் சத்தியாகிரகத்துக்கு தூண்டப்பட்டார்னா, மக்கள் இன்னும் சத்தியாகிரக போராட்டத்துக்கு தயாராகல அப்படிங்கிறது அவர் 1940 உணர்றாரு. உப்பு சத்தியாகிரகம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ சட்ட மறுப்பு இயக்கத்தோட ஒரு பகுதியாக காந்தியடிகள் வந்து போய் தண்டி மார்ச் பண்ணி தண்டியில போய் உப்பை அவர் கையால் எடுத்து அரசாங்கத்தோட ஆணைகளை மீறுறாரு. ஏன்னா உப்பு மக்களுக்கான ஒரு அடிப்படையான பொருளுங்கிறதால. ஸோ ஒரு இண்டிவிஜுவல், அதாவது குறிப்பாக காமன் மாசஸை இது கவர் பண்ணணும் அப்படி தெரிஞ்சதால இங்கேருந்து நம்ம போராட்டத்தை துவங்கலாம் அப்படி அவர் துவங்கினாரு. அவர் துவங்கினதும் சரி. மேட்ச் த ஃபாலோயிங். காந்திஜி செய் அல்லது செத்துமடி. முஸ்லீம் லீக் பிரித்து விட்டு வெளியேறு, அதாவது எங்களை பிரித்து கொடுத்துட்டு போ, இவனோட விட்டுட்டு போகாத. சுபாஷ் சந்திர போஸ் டெல்லி செல்லும், அதாவது நார்த் ஈஸ்டில் இந்தியாவுக்குள்ள வர சமயத்தில் ஜாப்பனீஸ் ஆர்மியை கூட்டிகிட்டு அவர் உள்ளே வரும்போது நம்ம டெல்லிக்கு போகிறோம், டெல்லியை கைப்பற்றணும். அதாவது 1857 ரூலில் என்ன பண்ணுவாங்க, டெல்லியை கைப்பற்றி பழைய முஸ்லீம் ஆட்சியாளரை ரீஸ்டோர் பண்ணி அவரை ஆட்சியாளராக அறிவித்தாங்க. அதே போல் சுபாஷ் சந்திர போஸும் நம்ம நாட்டுக்கு மேலே நம்ம நாட்டு சுதந்திரத்துக்காக ராணுவத்தை திரட்டிட்டு வர சமயத்தில் அவர் டெல்லி செல்லும் அப்படி சொன்னார். அது ரொம்ப முக்கியமான முழக்கம். சுவாமி தயானந்த சரஸ்வதி வேதத்திற்கு திரும்புக, அதாவது பழையபடி வேதத்துக்கு திரும்புக, கோபேக் டு வேதாஸ்ன்னு சொல்றாரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி இன்னைக்கு இருக்கிற அந்த RSS சங் பரிவார் அவங்களோட முன்மாதிரி, ஒரு அரசியல் இல்லை ஒரு ஆன்மீக குருன்னு வச்சுக்கலாம். Nehru was selected as president of Indian National Congress for the first time 1929. இதுல என்னன்னா 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டுக்கு நேரு தலைமை தாங்கிறாரு. அதுலதான் முதல்ல பூர்ண ஸ்வராஜ், அதாவது முழுமையான சுதந்திரம் எனக்கு வேணும் அப்படிங்கிறத முழக்கத்தை முன்வைக்கிறாரு. இதுல கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா 1928 இவங்க அப்பா நேரு, மோதிலால் நேரு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு. அதை நேரு ரிப்போர்ட்னு சொல்லுவோம். அந்த ரிப்போர்ட்ல அவர் டொமினியன் ஸ்டேட்டஸ், அதாவது தன்னாட்சி கேட்பாரு. அதாவது டேடி பழைய பஞ்சாங்கமா இருக்காதீங்க, நமக்கு ஒன்றும் டொமினியன் ஸ்டேட்டஸ் வேணாம், அதாவது பிரிட்டிஷ்க்கு அடங்கி இருக்கிற வேலையெல்லாம் வேணாம், பிரிட்டிஷ்காரனா நம்ம நாட்டை விட்டு முழுமையாக வெளியேற்றணும் அப்படிங்கிற முழக்கத்தை அவர் உடனே அடுத்த மாநாட்டில் முன் வச்சார். ஸோ இது காந்தியடிகளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பிளட்ஸ், அதாவது காந்தியாரை காங்கிரஸ்குள்ள 2 பேர் ரொம்ப கடுமையாக இருக்காங்க. அதில் ஒன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், இன்னொன்று நேரு. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ரொம்ப கடுமையாக எதிர்த்து காங்கிரஸை விட்டு வெளியே போய் தனியாக ஒரு ஆர்மியை ஃபார்ம் பண்ணார். இன்னும் சரியா சொல்லலாம், அந்த ஆர்மிக்குள்ள அவர் ரெஜிமெண்ட்ஸ், அதாவது படை பிரிவுகளுக்கு என்ன மாதிரி பேர் வச்சார்னா நேரு ரெஜிமெண்ட், காந்தி ரெஜிமெண்ட் தான் பேர் வச்சாரு. அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஐயாவுக்கு காந்தியடிகள் மேலே எப்பவுமே அதிக மரியாதை உண்டு. அதாவது 1839 காந்தியடிகள் அந்த சத்தியாகிரக போராட்டங்கள்லாம் சஸ்பெண்ட் பண்றாரு. அந்த சமயத்துல தலைவரா ஐஎன்சியோட தலைவரா நேதாஜி தான் இருக்காரு. நேதாஜி கிட்ட எல்லாரும் போய் சொல்றாங்க, ஏன் காந்தியடிகள் இல்லைன்னா நீங்களே போராட்டங்களை முன்னெடுக்கலாம் இல்லையா அப்படின்னு. இப்போ நேதாஜி இதுக்கு சொன்னாரா, காந்தியடிகள் முன்னெடுத்தா அந்த நாடே திரண்டு வரும், அவர் பீப்புள் ஆஃப் மாசஸ், அதாவது லீடர் ஆஃப் மாசஸ் அப்படி நேதாஜி சொல்லியிருக்காரு. அந்த ரிப்போர்ட், அதாவது இன்னைக்கு வர வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜை பார்த்துட்டு இருக்காதீங்க, இதெல்லாம் வரலாறு. நேதாஜி திரட்டின இந்தியன் நேஷனல் ஆர்மியோட எல்லா ரெஜிமெண்ட்டுக்கும் நேரு பேரையும் காந்தி பேரையும் தான், ராணி லட்சுமி பாய் பேரையும் தான் அவர் வச்சாரு. அதுக்கப்புறம் ஐஎன்சி லீடர்ஸ் இந்தியாவில், அதாவது ஜப்பான் ஆர்மி சரண்டர் ஆனதுக்கு அப்புறமா ஐஎன்சி லீடர்ஸ் இந்தியாவோட தண்டனை கைதிகளாகவும் போர் கைதிகளாகவும் இருந்த சமயத்தில் அவங்கள தண்டனை இல்லாமல் வெளியே மீட்டு கொண்டு வந்தது யாருன்னா நேரு தான். இந்த வரலாற்று உண்மைகள்லாம் வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜில் வராது, சரிங்களா. 1929 லாகூர் காங்கிரஸ் செஷன்ல நேரு தலைவராக இருந்தாரு. அவரு அவங்க அப்பா கொண்டு வந்தார் இல்லைங்களா நேரு ரிப்போர்ட், அதை கடுமையாக எதிர்த்து இவர் பூர்ண ஸ்வராஜ் கேட்டார். இவர் தன்னோட அப்பாவை இவ்வளவு கடுமையாக எதிர்க்கிறாரு அப்படிங்கிறது காந்தியடிகள் ரொம்ப ரசிச்சார். அதுக்கப்புறம் தான் ஐஎன்சியில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸில் நேருவுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்க துவங்குது. அப்போ கூட பார்த்தோன்னா 1939 வரைக்குமே
சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரஸ்ல இருக்காரு. ஸோ விவேகானந்தா சேவ்டு இந்துயிசம், சேவ்டு இந்தியா. அது விவேகானந்தர் சிகாகோ மாநாட்டுக்கு போனாரு. அந்த மாநாட்டில் என் சகோதர சகோதரிகளே அப்படின்னு பேசினாரு. அது வரலாறு. ஸோ அதோட தொடர்ச்சியா ராஜகோபாலாச்சாரியா, ராஜாஜி ஆச்சாரியா அவர் என்ன சொல்றாருன்னா, சுவாமி விவேகானந்தர் இந்து சமயத்தையும் பாதுகாத்தாரு, அதன் வழியே இந்தியாவையும் அவர் தான் பாதுகாத்தார் அப்படின்னு சொல்றார். சுதந்திர இந்தியாவோட முதல் கவர்னர் ராஜாஜி. தமிழ்நாட்டோட சிஎம் வந்திருக்காரு. குலக்கல்வி திட்டத்தை அவர் தான் கொண்டு வந்தார். ஹிந்தியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்து ஒரு 3வது மொழியாக சேர்க்கணும், மும்மொழி கொள்கையை ரொம்ப கடுமையாக கடைபிடிச்சாரு. ஸோ இதோட நீட்சியாக தமிழ்நாட்டிலேருந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியே போயிடுச்சு. ஸோ கிபி 1939 சுபாஷ் சந்திர போஸ் தலைமை பதவியிலிருந்து விலகினார். ஏன்? அதாவது 1939 ஐஎன்சியோட லீடரா, அதாவது இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட பிரசிடென்டா நேதாஜி தான் இருக்கார். அது 1940க்கும் நான் சேர்ந்து இருக்கேன், அதாவது அடுத்த முறை நான் ரீஎலெக்ட் ஆகணும் அப்படி அவர் ஆசைப்பட்டாரு. அந்த மாநாட்டில் காந்தியடிகள் அதை எதிர்த்தார். அவர் எதிர்த்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவரை தன்னோட கேண்டிடேட்டா முன்மொழிகிறாரு. ராஜேந்திர பிரசாத் பின்னாட்டில் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்போ முதல் பிரசிடென்ட் அவரு. ஸோ அவரோட பொலிட்டிக்கல், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் யாதவோட பொலிட்டிக்கல் என்ட்ரி 1940 காந்தியரோட ஆசிரியர் நடக்குது. ஆனால் இது சுபாஷ் சந்திர போஸை கோவப்படுத்துது. அவர் கத்தியை விட்டு வெளியே போறாரு. அவர் ஃபார்வர்ட் பிளாக்னு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு. பின்னாட்டில் இந்தியா விட்டு வெளியே போய் இந்திய சுதந்திரத்துக்காக எல்லா இடங்களையும் ஆதரவிக்கிறாரு. ஹிட்லரை கூட போய் சந்திக்கிறாரு. ஹிட்லருக்கு இந்திய சுதந்திரத்து மேலே பெருசாக ஆர்வம் இல்லை. அப்புறம் ஜப்பானுக்கு போய் பார்க்குறாரு. ஜப்பானில் நம்ம ஆர்மி மக்கள், கொஞ்சம் சிதறுண்ட ஆர்மி மக்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் ஒன்று சேர்த்து ராஜ்பிகாரி போஸ் தலைமையில் அங்கே ஒரு டீம் இருக்குது. அந்த டீமுக்கு தலைவராக மாறி அவர் அந்த டீமை இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வந்து போர் செய்தார். ஐஎன்சி ஆர்மி. Who was the president of Indian National Congress at the time of India's independence? அதாவது 1946 நடந்த காங்கிரஸ் செஷனுக்கு தலைவராக ஆச்சாரியா கிருபாலினி இருக்காரு. 1947 அது வரைக்கும் அவர் தான். அதனால ஆச்சாரியா கிருபாலினி தான் அந்த சமயத்தில் பிரசிடெண்டாக இருக்காரு. ஸோ ஆச்சாரியா கிருபாலினி பின்னாட்களில் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்து நிறைய விஷயங்களை சாதிச்சிருக்காரு. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பிரச்சனையை யுனைடெட் நேஷன் கொண்டு போனது அவர் தான். இவரோட அறிவுறுத்தலின் பேர் தான் நேரு அவர்கள் ஜம்மு காஷ்மீர் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையை யுனைடெட் நேஷன் கொண்டு போறாரு. ஹூ கேவ் தி ஸ்லோகன் இன்கிலாப் ஜிந்தாபாத்? அதாவது இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்தது யார்? அதாவது இன்கிலாப் ஜிந்தாபாத் அப்படின்னு பகத்சிங் அந்த பார்லிமெண்ட்ல குண்டு வைக்கிறார் இல்லைங்களா, குண்டு வச்சுட்டு இன்கிலாப் ஜிந்தாபாத் தான் கத்துறாரு. நீங்க மதராஸ் பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா கூட இன்கிலாப் ஜிந்தாபாத்துங்கிற வார்த்தை அந்த சுதந்திரம் நாட்டில் போயிட்டு இருக்கோம். நிறைய இடங்கள்ல குறிப்பாக இந்த டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன், அதாவது தீவிரமாக சுதந்திர போராட்ட இயக்கங்கள் நிறைய இடங்களில் இன்கிலாப் ஜிந்தாபாத்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. ஸோ அந்த வார்த்தையை கொடுத்தது யாருன்னா முகமது இக்பால். ஸோ பிபின் சந்திரபால் addressed a huge crowd assembled at Marina Beach 1907. 1907 ஒரு சென்னைக்கு வந்திருக்காரு. அந்த சமயத்தில் ஒரு பெரிய பார்த்துருக்காரு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் கொஷின்ஸ். Which among the following was the first India's vernacular newspaper? அதாவது முதல் பிராந்தி, அதாவது லோக்கல் நியூஸ் பேப்பர் எதுனா சம்பத் கௌமுதி. நம்ம கமுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. கமுதியிலிருந்து முதல்ல ரயில் புறப்பட்டது, அதில் நியூஸ் பேப்பர்ல வந்தது. அந்த நியூஸ் பேப்பர் பேரு சம்பத் அப்படின்னு என்ன வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.